அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நமக்கு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குது. இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன பணவரவுக்கான பரிகாரமும் நமக்கு அதிகப்படியான ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நான் இங்கே சொல்லிடுறேங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மே மாதத்தின் 24ஆம் தேதி, வைகாசி மாதத்தின் 10ஆம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை. சனிக்கிழமைனாவே பெருமாள் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாள். இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக சிவபெருமான் வழிபாட்டிற்குரிய பிரதோஷமானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. அதுவும் நமக்கு இருக்கக்கூடிய தீராத நோய்கள், கடன்கள், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய தேய்பிறை பிரதோஷம். மேலும் சனிக்கிழமை நாளில் வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம். மேலும் இந்த நாளில் சுக்கிரனுக்கு உரிய இந்த 24ங்கிற எண் வருவதற்குண்டான சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது. அதாவது இந்த தேதியில் 24 அப்படின்னு அமைஞ்சிருக்குது இல்லையா. மேலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெருமாளுக்குரிய தினத்தில் சிவபெருமானுக்குரிய பிரதோஷம் அப்படிங்கிறதும் சிறப்பான சேர்க்கையாக கருதப்படுது. ஏற்கனவே இந்த நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படிங்கிறதுனால தான் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம், மேலும் மாலை 4:30 6 மணிக்கிடையே உள்ள பிரதோஷ வேலையில் ஒரு குறிப்பிட்ட தீபத்தை ஏற்றுங்க. வீட்டில் ஏற்றினாலும் சரி, கோவிலில் ஏற்றினாலும் சரி, அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்பது குறித்து ஒரு தனிப்பதிவு. அடுத்ததாக இந்த நாளில் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான மந்திரம், அது சொல்வதன் மூலமாக பணவரவில் இருக்கிற தடைகள் நீங்கி 16 செல்வங்களும் வீடு தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றி ஒரு பதிவு. அடுத்தது இன்றைக்கி காலையில் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதை சாதாரணமாக எல்லாராலையும் செஞ்சிட முடியாது. ஏன்னா நிறைய இடையூறுகள் வரும். யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் கோடீஸ்வர யோகம் வர இருக்குதோ அவங்களால அந்த விஷயத்தை தடையில்லாமல் செய்ய முடியும். அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா இன்றைக்கி சிவபெருமான் கோயிலுக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 பொருட்கள் சொல்லியிருப்பேன். அதில் நீங்கள் 1 வாங்கிட்டு போய் கொடுத்தீங்கன்னாவே போதும், உங்களுடைய வம்சத்துக்கே பண கஷ்டம் வராது. இப்போ நான் மேலே சொன்ன அந்த வீடியோக்களுடைய லிங்க்கெல்லாம் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து நீங்கள் அதுக்குண்டான பரிகாரத்தை செய்யுங்க. சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரத்தை மாலை 5 மணியிலிருந்து 6 மணிக்கிடையே உள்ள நேரத்தில், அந்த 1 மணி நேரத்தில் நம்ம செய்யும்போது நல்ல ஒரு பணவரவு உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். அது என்ன ஸ்பெஷலான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அந்த நேரத்தில் நமக்கு சுக்கிர ஓரை வருது. இன்றைக்கி சுக்கிரனுக்கு உரிய அந்த 24ங்கிற எண்ணும் வருது இல்லையா. கரெக்டாக நம்ம சுக்கிர ஓரை நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இது எப்படி செய்யணும், யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண தேவை பூர்த்தி ஆகணும், உடனே பணம் கிடைக்கணும், 1 மணி நேரத்துக்குள்ளே பணவரவில் ஏதாவது மாற்றங்கள் நிகழும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்புத்திட்டு இருந்தாலும் செய்யலாம், வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். உங்கள் வீட்டில் இல்லை, நீங்கள் வேறு எங்கேயாவது தங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் அங்கேருந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் கலர் லிங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர், அல்லது ரெட் கலர் லிங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர். இது நமக்கு தேவைப்படுது. அடுத்ததாக ஒரு இலை தேவைப்படுது. அந்த இலை உங்களுக்கு இன்றைக்கி கிடச்சிச்சு அப்படின்னா அதை வச்சு இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். இம்மீடியட்டாகவே உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிரும். ஒருவேளை அது கிடைக்கல அப்படின்னா ஜஸ்ட்டு நான் சொல்கிற மாதிரி மட்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா போதும். இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த பேனாவெல்லாம் எடுத்துக்கோங்க. அது இலை என்னன்னு பார்த்தீங்கன்னா மருதாணி இலை. இப்போ சனிக்கிழமை நாளில் நம்ம மருதாணி இலையை வச்சு ஒரு பரிகாரம் செய்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு கை மேலே பலன் கொடுக்கும். ஏற்கனவே இது குறித்த விரிவான விளக்கங்களோட நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன். இந்த மருதாணி இலை ஒன்று கிடச்சிச்சு அப்படின்னாவே போதும், அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கிழக்கு திசை அல்லது வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது கையினுடைய இந்த கட்டை வரலுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்திங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே நேற்று இந்த சுக்கரமேட்டு பகுதியில் ஒரு நம்பரை எழுத சொல்லி ஒரு பரிகாரம் போட்டிருந்தேன். அந்த பரிகாரத்தை நீங்கள் இன்றைய நாள்லேயும் செய்யலாம். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த கட்டைவல்லுக்கு கீழே உள்ள பகுதியில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் போடணும். அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் போடணும். இப்போ அந்த வட்டத்துக்குள்ளே 24ங்கிற சுக்கிர பகவானுக்குரிய இந்த நம்பரை நீங்கள் எழுதிக்கணும். இவ்வளவு தான் நம்ம பண்ண வேண்டியது. அடுத்ததாக ஒரே ஒரு மருதாணி இலை எடுத்துக்க சொன்னேன் இல்லையா, அந்த மருதாணி இலையிலையும் நீங்கள் 24 அப்படிங்கிற நம்பர் எழுதுனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. மருதாணி இலை கிடைச்சா அந்த மாதிரி நீங்கள் அந்த இலையிலையும் எழுதிக்கோங்க. கிடைக்காதவங்க கையில் மட்டும் எழுதிக்கோங்க.
இப்போ இலையிலையும் எழுதியிருக்கிறவங்க இந்த 24 நம்பர் எழுதணும் இல்லையா, அதுக்கு மேலே இந்த இலையும் வந்து வச்சுக்கோங்க. இப்போ வலது கை கொண்டு மூடிக்கிட்டு கண்களை மூடி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீம் ட்ரீம் ட்ரீம், இதுதான் ட்ரீம். சரிங்களா? இதை வந்துட்டு நீங்கள் குறைஞ்சது 24 முறையும் சொல்லலாம், 27 முறை சொல்லலாம், 108 முறை சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா பணவரவுலேருந்து சகலத்துக்கும் உங்களுக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை அப்படின்னு வந்து சொல்லலாம். ட்ரீம், இவ்வளவே தான். இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அப்படியே கண்களை மூடி உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரியும், உங்கள் பீரோவில் பர்ஸ்லலாம் பணம் நிரம்பி இருக்கிற மாதிரியும் கற்பனையும் நீங்கள் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்த இலையை நீங்கள் எடுத்து உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க. இலை யூஸ் பண்ணாதவங்க இந்த கையில் இருக்கிற நம்பர் மட்டும் இன்றைய நாள் முழுக்க அழியாத மாதிரி பார்த்துக்கோங்க. நடுவில் வேலை செய்யும் போது இது அழிஞ்சிருச்சு அப்படின்னா திரும்பவும் ஒரு முறை வந்துட்டு நீங்கள் இந்த 24ங்கிற நம்பரை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. எப்போதுமே தேதியில் அந்த 24ங்கிறது வந்துச்சுன்னா நான் வீடியோ போட்டாலும் போடாமல் விட்டாலும் நீங்கள் மறக்காமல் அந்த சுக்கரமேட்டு பகுதியில் அந்த நம்பரை வந்து எழுதிக்கோங்க. இப்போது அந்த நம்பருக்கு மேலே லைட்டாக நீங்கள் ஏதாவது ஒரு பாடி ஸ்ப்ரேவோ பர்ஃப்யூமோ ஏதாவது ஒரு வாசனை திரவியத்தை அப்ளை பண்ணுறது இன்னும் பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து கொடுக்கும். நேற்று பதிவில் கூட நான் அதை தான் சொல்லியிருந்தேன். அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த பணவரவுக்குண்டான விஷயத்தை நீங்கள் இந்த 1 மணி நேரத்துக்குள்ளே செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த 1 மணி நேரத்துலேயே உங்களுக்கு பணவரவு ஏதாவது ஒரு வகையில் வந்து ஏற்படும், திடீர் அதிர்ஷ்டம் வந்து ஏற்படும். வீடியோ பிடிச்சி தான் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.